ஓகே. ஸோ இந்த இதில் ஃபெபனிஸ் இன்னர் ப்ராடக்ட்னா என்னன்னு பார்க்க போகிறோம். இட் இஸ் நத்திங் பட் மேட்ரிக்ஸோட இன்னர் ப்ராடக்ட். சரிங்களா? ஸோ பொதுவான ஸ்டாண்டர்டாக மேட்ரிக்ஸ்க்கு டிஃபைன் பண்ணக்கூடிய இன்னர் ப்ராடக்ட். ஸோ லெட் வி பி எம் ஆஃப் n cross n. சரிங்களா? இட் இஸ் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் n cross n ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் கண்டெயின் பண்ணியிருக்க ஒரு வெக்டர் ஸ்பேஸ். ஓகேவா? ஸோ அந்த வெக்டர் ஸ்பேஸோட இன்னர் ப்ராடக்ட் பொதுவாக ஸ்டாண்டர்டாக எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கோம், ட்ரேஸ் ஆஃப் பி ஸ்டார் ஏ டிஃபைன் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இந்த பி ஸ்டார் அப்படிங்கிறது என்னதுன்னா வேற ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு பியோட, சரிங்களா? ஸோ இந்த பி ஸ்டார் இஸ் நத்திங் பட் என்னது, அதோட கான்ஜுகேட். சரிங்களா? ஒவ்வொரு எலமெண்ட்டோட கான்ஜுகேட், அதுக்கப்புறம் டிரான்ஸ்போஸ் எடுப்போம். சரிங்களா? கான்ஜுகேட்னா என்னது, சப்போஸ் ஒரு எலமெண்ட் 1 பிளஸ் ஐன்னு இருந்துச்சுன்னா அதுக்கு என்னது கான்ஜுகேட் பண்ணும்போது என்னது 1 மைனஸ் ஐன்னு வந்துடும். சரிங்களா? ஸோ அதான் அதோட அர்த்தம். ஸோ ட்ரேஸ்னா வேற ஒன்றும் இல்லை, அதோட டைகனல் எலிமெண்ட்ஸ்லாம் ஆட் பண்ணும். ட்ரேஸ்னா என்னது, இப்போ ஏபி சிடின்னு இருக்குன்னா இதோட டைகனல் எலிமெண்ட்ஸ்லாம் ஆட் பண்ணி இதோட ட்ரேஸ், இந்த மேட்ரிக்ஸோட ட்ரேஸ் எடுத்தீங்கன்னா என்னதுன்னா ஏ பிளஸ் டி, இதுதான் அதோட ட்ரேஸ். ஓகேவா? ஸோ இதுதான் அதோட இது. ஸோ இதில் ஒரு நோட்டு, இந்த ரெண்டு நோட்டு நம்ம இன்னர் ப்ராடக்ட்ல வரும்போது யூஸ் ஆகும். ஸோ ஏ பி த ஹோல் ஸ்டார் இஸ் ஈக்குவல் டு பி ஸ்டார் ஏ ஸ்டார். சரிங்களா? இந்த பொசிஷன்ஸ் ரொம்ப முக்கியம். ஏ ஸ்டார் பி ஸ்டார் வராது, பி ஸ்டார் ஏ ஸ்டார். அதே மாதிரி ஏ ஸ்டார் த ஹோல் ஸ்டார் இஸ் நத்திங் பட் அகைன் ஏ. சரிங்களா? ஸோ அதான் இது. ரைட். இப்போ ஏங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் டிஃபைன் பண்ணியிருக்காங்க, பின்னு ஒரு மேட்ரிக்ஸ் டிஃபைன் பண்ணியிருக்காங்க, இதோட இன்னர் ப்ராடக்ட் டிஃபைன் பண்ண சொல்றாங்க. சரிங்களா? ஸோ இன்னர் ப்ராடக்ட் கண்டுபிடிக்க சொல்றாங்க. இட் இஸ் நத்திங் பட் வாட், ட்ரேஸ் ஆஃப் பி ஸ்டார் ஏ. ஏ ஸ்டார் பி போட்டக்கூடாது, பி ஸ்டார் ஏ. அப்போ நம்ம இந்த பி ஸ்டாரை கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ பி ஸ்டார் என்னது, நத்திங் பட் பி கான்ஜுகேட் டிரான்ஸ்போஸ். ஃபர்ஸ்ட் பி கான்ஜுகேட் போடுறேன். ஃபர்ஸ்ட் பிங்கிற எலமெண்ட் 1 பிளஸ் ஐ இருக்கு, பி கான்ஜுகேட் என்னது 1 மைனஸ் ஐ. ஜீரோக்கு கான்ஜுகேட் அதே தான், ஐக்கு மைனஸ் ஐக்கு என்னது ஐ. சரிங்களா? இப்போ இதை டிரான்ஸ்போஸ் போடணும். டிரான்ஸ்போஸ் என்னது, ரோவை காலமா சேஞ்ச் பண்ணும். இந்த ரோவை காலமா சேஞ்ச் பண்றோம், அகைன் செகண்ட் ரோவை காலமா சேஞ்ச் பண்றோம். இப்போ 1 மைனஸ் ஐ 0 மைனஸ் ஐ ஐ. சரிங்களா? ஸோ அதான் அதோட பி ஸ்டார், சாரி பி கான்ஜுகேட் டிரான்ஸ்போஸ் அப்படிங்கிறது. சரிங்களா? அதான் பி ஸ்டார். ஓகேவா? ரைட். இப்போ என்னது, நம்மளுக்கு பி ஸ்டார் ஏ அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ பி ஸ்டார் எங்க எழுதணும், அகைன் ஏ வந்து டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன், ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும். சரிங்களா? செகண்ட் இது ரெண்டையும், அதுதான் ஃபர்ஸ்ட் என்ட்ரி. சரிங்களா? செகண்ட் என்ட்ரி என்னது, அதே மாதிரி இதையும் மல்டிப்ளை பண்ணும், அதான் செகண்ட் என்ட்ரி. ஓகேவா? ஸோ தேர்ட் என்ட்ரி அதே மாதிரி இது மல்டிப்ளை பண்ணும், இது மல்டிப்ளை பண்ணும். ஸோ தேர்ட் என்ட்ரி. ஃபோர்த் என்னது, இது மல்டிப்ளை பண்ணும், இது மல்டிப்ளை பண்ணும். ஸோ ஐ ஸ்கொயர், அகைன் ஒரு மைனஸ் இருக்கு, ஐ ஸ்கொயர்னா -1, அதை தான் இங்கே எழுதியிருப்போம். சரிங்களா? ரைட். இப்போ பாருங்க, 1 ஆஃப் மைனஸ் ஐ, அப்போ அது ரெண்டு வாட்டி இருக்கு, ஐயை பொறுத்துனது ரெண்டு டேர்ம் இருக்கு. ஸோ அது -4i. சரிங்களா? இந்த டேர்மை ஒவ்வொன்றா இண்டிவிஜுவலாக மல்டிப்ளை பண்ணும். சரி, இது ரெண்டையும் பண்ணா 2, அடுத்துல இதையும் பண்ணா -i. சரிங்களா? அடுத்துல இது ரெண்டையும் பண்ணா -2i. அடுத்துல என்னது, ஐ ஸ்கொயரோட வேல்யூ மைனஸ் ஆயிடுது, பிளஸ் ஆயிடும், ஐ ஸ்கொயர் வேல்யூ -1. சரிங்களா? ஸோ இதெல்லாம் பண்ணீங்கன்னா ஐ எம் கெட்டிங் வாட், 4 மைனஸ் ஐ. சரிங்களா? அது அங்கே போட்டுட்டு 3i அங்கேயே வந்துச்சு, -1 அப்படி எழுதிட்டோம். ஸோ இதுதான் நம்ம பி ஸ்டார் ஏ. இதுதான் நம்ம பி ஸ்டார் ஏ அப்படிங்கிற வேல்யூ. சரிங்களா? ஸோ இதோட ட்ரேஸ் என்னது, டைகனல் எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணி போடணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி டைகனல் எலிமெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இந்த இருக்கு 1 -4, செகண்ட் எலிமெண்ட் -1. ஸோ அது இங்கே போட்டிருக்கேன். ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா வாட், இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும், -4i. இதுதான் நம்மளுக்கு அந்த ஏ கமா பி அப்படிங்கிற இன்னர் ப்ராடக்ட் கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதை யூஸ் பண்ணி நம்மளுக்கு கிராம் ஸ்மித் ப்ராசஸோட சம்ஸ் கூட கேட்கலாம்.